Welcome to the Cryptography and Network Security playlist. இன்னைக்கு லெக்சரில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம், பாசிபிள் டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் தட், அதுக்கு முன்னாடி plain டெக்ஸ்ட்னா என்ன தெரியும்? The original message sent by the sender. The cipher text, the encrypted message தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா cipher text அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சென்டர் ரிசீவருக்கு செட் பண்ணுறப்ப நார்மல் மெசேஜாக சென்ட் பண்ணாமல் he uses some encryption algorithm and then converted the plain text into cipher text. Cipher text சென்ட் பண்ணுவாங்க. ஸோ cryptanalysis is a science of cracking codes and decoding secrets. ஸோ ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டிகிட்ட கம்யூனிகேட் பண்ணுறப்ப when two parties are communicated, so the messages will be sent secretly. So என்ன மெசேஜ் சென்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது we have to detect. ஸோ அதுக்குரிய ஒரு டெக்னாலஜி ஃபீல்டு தான் கிரிப்டனாலிசிஸ். ஸோ என்ன கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க, என்ன என்கிரிப்டட் மெசேஜஸில் அவங்க பேசிக்கிறாங்கங்கிறத கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்கங்கிறத நம்ம டிடெக்ட் பண்ணுறதா கிராக்கிங் கோட்ஸ் அண்ட் டிகோடிங் தேர் சீக்ரெட்ஸ். ஸோ நார்மலாக இட் இஸ் யூஸ்டு டு வயலேட் தி ஆத்தென்டிகேஷன் ஸ்கீம்ஸ். நார்மலாக ஆத்தென்டிகேஷன் இந்த மெசேஜ் இந்த பர்சன்ட்டேருந்து தான் வந்ததுன்னு சொல்கிறது தான் ஆத்தென்டிகேஷன். பட் கிரிப்டனாலிசிஸ் வயலேட் த ப்ரோட்டோகால் ஆஃப் authentication schemes. That is, it is break the cryptographic protocols and find and correct the weaknesses in encryption algorithm. எங்கே there will be some weaknesses arise அப்படிங்கிறத செக் பண்ணுறது நம்ம யூஸ் பண்ணுறோம் cryptanalysis. So the cryptanalysis field is used in information warfare applications like military communication. ஒரு terrorist, ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் ஒரு பீப்புள்கிட்ட பேசுகிறப்ப கம்யூனிகேட் பண்ணுறவங்க டெரரிஸ்ட் யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ஃபீல்டெல்லாம் நம்மளுக்கு மெயினாக இது எந்த ஒரு டெக்னாலஜி யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த கிரிப்டனாலிசிஸ் இந்த டெக்னாலஜி தான் யூஸ் ஆகுது. ஸோ எக்ஸாம்பிள், forging an encrypted signal to be accepted as authentic. ஸோ இன் such a way that ஒரு சில அப்ளிகேஷன்ஸில் நம்ம இந்த கிராக்கிங் கோட்ஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் த சீக்ரெட்ஸ் இஸ் accepted. It's a message and encrypts a plain text into corresponding cipher text. So normal the communication encryption algorithm panna, but there are several possibilities of attack will be there. So நம்ம இங்கே பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மெயினான ஒரு possible types of attacks வந்து பார்க்க போகிறோம். So first one, cipher text only attacks. Second one, known plain text attack, chosen plain text attacks and chosen cipher text attack. Some maybe attacks are used in find out when using some algorithms. ஒரு சில அல்காரிதம்ஸில் இந்த அட்டாக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே. மேன் இன் த மிடில் அட்டாக் அண்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் அண்ட் பர்த்டே அட்டாக்ஸ் அண்ட் சைட் சேனல் அட்டாக்ஸ். ஸோ இன்றைக்கி லெக்சரில் நம்ம மெயினாக டிஸ்கஸ் பண்ண போகிறது எதை பற்றி அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸ். ஒரு பர்சன் இன்னொரு பர்சன்கிட்ட பேசுகிறப்ப அவங்க என்ன பேசிக்கிறாங்க, ஸோ இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் நம்ம கிரிப்டனாலிசிஸ் அட்டாக்ஸ், பாசிபிள் டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்ன மெசேஜ் பாஸ் பண்ணுறாங்க, ஸோ த பிளைன் டெக்ஸ்ட் இவங்க இதை தான் பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம் நோன் பிளைன் டெக்ஸ்ட். இல்லை சில நேரம் இவங்க இந்த பேசியிருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பேசியிருப்பாங்க, ஒரிஜினல் என்ன மெசேஜ் டெலிவர் பண்ணியிருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ சைஃபர் டெக்ஸ்ட் மட்டும் நம்மக்கிட்ட இருக்கும், என்கிரிப்டட் மெசேஜ் மட்டும் இருக்கும். அவங்க என்ன பேசியிருப்பாங்க, அவங்களோட ஒரிஜினல் மெசேஜ் என்னங்கிறது தெரியாது. இதை வந்து நம்ம சைஃபர் டெக்ஸ்ட் ஒன்லி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சோசன் பிளைன் டெக்ஸ்ட், பிளைன் டெக்ஸ்டில் இருக்கிற ஒரு சம் பேர் பார்ட் மட்டும் எடுத்து ஹேண்டில் பண்ணிவிட்டு ஸோ அதுக்குரிய கரஸ்பாண்டிங் சைஃபர் டெக்ஸ்ட் வி டிவைஸ் சம் யூஸ் அல்காரிதம் அண்ட் ஃபைண்ட் அவுட் த கரஸ்பாண்டிங் சைஃபர் டெக்ஸ்ட். இந்த பேரை பேஸ் பண்ணி நம்ம ரிமைனிங் டெக்ஸ்ட்டை கண்டுபிடிக்கிறது தான் அந்த சோசன் பிளைன் டெக்ஸ்ட். ஸோ சிமிலார்லி chosen cipher text and chosen text is the combination of chosen plain text and chosen cipher text. So first attack, cipher text only attack. So the attacker க்கு என்ன ஹேண்டில் இருக்கும் அப்படின்னா the encrypted message.
he is having the encrypted message. அவங்ககிட்ட encrypted message மட்டும்தான் இருக்கும். இப்போ நான் ஹாய் அப்படின்னு சொல்கிறேன்னா அவங்ககிட்ட இருக்க அந்த ஹாய் அப்படிங்கிற ஒரு கரஸ்பாண்டிங் என்கிரிப்டட் ஒரு வேர்டு 3 வேர்ட்ஸ் மட்டும்தான் ரிசீவர்கிட்ட அந்த அட்டாக்கர்கிட்ட இருக்கும். ஸோ the attacker does not know anything about the contents of the message. இந்த plain text பற்றின ஒரு அவேர்னஸே யாருக்கிட்ட இருக்காது அப்படின்னா அட்டாக்கர்கிட்ட இருக்காது. he must having the cipher text. அப்போ how he can find the plain text, எப்படி இந்த plain text ஃபைண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா he is using some frequency analysis. So a particular period of time he worked out on the cipher text. So he analyzes the cipher text and find out the original plain text. For that he is using frequency analysis, frequency of letters. So the vowels, some letters are common in the normal messaging. So from that he is guessing what it is. The plain text என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு கெஸ் பண்ணிக்கலாம். So this is the way of working. So he is having the cipher text. The attacker கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா cipher text மட்டும் கையில் இருக்குது. So plain text அவருக்கு தெரியாது. So we have put it in the question mark. So he is using some algorithm. The attacker devises the corresponding plain text. So the cipher text is RTQ. So 3 letters. If the cipher text is very small, guessing number counting will be increased. The difficulty will be increased. If the cipher text is large, the attacker uses some permutations and combination methods to find out the frequency of letters will be appeared in the plain text, the cipher text. So ஒரு சில permutations ஒரு சில combinations யூஸ் பண்ணி ஸோ ட்ரைகிராஃபோ யூஸ் பண்ணி ட்ரைகிராம் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி he find out the plain text. So example, so the attacker having the cipher text ABC. So 3 letter message, and the attacker uses or he is having the knowledge of monoalphabetic cipher. Monoalphabetic cipher means the mapping between the plain text and the corresponding text is 1 to 1. So he uses several combinations to find out the plain text. That is, he repeats the letters CAT, RAT, THER until he find out the letter original plain text for the corresponding cipher text. So he uses the corresponding decryption algorithm. So cipher text only அட்டாக்கருக்கு வந்து என்ன இருக்கும், சைஃபர் டெக்ஸ்ட் என்கிரிப்டட் மெசேஜ் மட்டும்தான் இருக்கும், அவங்களுக்கு plain text தெரியாது. From the cipher text he is going to find out the plain text. Second possible types of attacks, known plain text attack. In this method the attacker knows about some pairs of plain text and corresponding cipher text for those pairs. That is, if I always use TH for AB, THங்கிற 2 லெட்டர் ஏபிங்கிறத நான் யூஸ் பண்ணுறேன். அதர்வைஸ் ஏஆர்இ இந்த காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ்க்கு ஆர் அப்படிங்கிற காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ்க்கு WAS வாஸ் அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா I have known the attacker knows about some pairs, corresponding pairing. So using this base information, attacker find out remaining pairs. The figure explains this concept. So he is having the some plain text blocks and he is having the corresponding ciphertext blocks. So from the pair he is devising the remaining new pairs. So known plain text attack, how it is working. So normally ஒரு வெப் பேஜை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் இந்த வெப் பேஜ் இந்த சீக்ரெட்டிங் மெசேஜஸ் வில் பி எங்கே யூஸ் பண்ணுறோம், company banners, the particular company file headers, this will be normal basic pre-information. இதை யூஸ் பண்ணி the attacker find out the remaining text. So known plain text attack he is having the knowledge of some pair.
matching pair of plain text and ciphertext. The third possible type of attack is chosen plain text attack. Attacker selects some part of the plain text. Select some part of the plain text block and tries to find out the encryption of the same in the ciphertext. So, given plain text block la ஒரு particular part மட்டும் select பண்ணி அதுக்குரிய corresponding pair என்ன match என்ன ciphertext match என்னங்கிறது find out பண்றதா chosen plain text attack. ஸோ இந்த பர்டிகுலர் பார்ட்டுக்கு மட்டும் நான் செலக்ட் பண்ணி அதை என்கிரிப்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஐ கேன் காட் சம் சிம்பிள்ஸ், ஐ கேன் காட் சம் மெசேஜஸ். இந்த மெசேஜஸை பேஸ் பண்ணி நான் இதுதான் இந்த சைஃபர் டெக்ஸ்ட் தான் ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னா ஐ ஆம் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் சம் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் தான் அக்கர் ஆகிருக்குது. அப்போ நம்ம டெலகிராஃப் கம்பெனி may offer a paid service where they encrypt the people's messages and send them to the desired recipient. Normally, whatever the people send, the telegraph company encrypt the plain text and send the encrypted message to the receiver. So, from the sending side, the company doing the encryption algorithm. From the receiving side, the company offering the same service but with using the decryption algorithm. So, receiver side la the company decrypt the message and give the original message. Right? Means that he find out some part of the plain text and send it to the corresponding telegraph company. So, the company offers the services to the people. Similarly, the attacker having some plain text part and send it to the telegraph company to encrypt பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் பண்ணுறப்ப the company also doing that. So the company gives the encrypted messages to the attacker. So now the attacker having the plain text part, that is he is selected from the original plain text. So from the selected plain text he is also having the corresponding ciphertext. So from the pairs, matching pairs, he is find out the remaining section of the original message. So இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா chosen plain text attack. So the last one, chosen ciphertext attack. The attacker knows the ciphertext to be decrypted. Algorithm, he is first having the knowledge about the encryption algorithm which was used to produce the corresponding ciphertext. So from that encryption algorithm he is also find out the similar plain text block. So ciphertext தெரிஞ்சிருக்கும். So ciphertext, from the ciphertext he is selecting some part. அதுக்கு ஒரு என்கிரிப்ஷன் அல்காரிதம், இந்த சைஃபர் டெக்ஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண என்கிரிப்ஷன் அல்காரிதம் அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அவங்க என்ன பண்ண முடியும், அதனுடைய கரஸ்பாண்டிங் பிளைன் டெக்ஸ்ட் ஒரிஜினல் மெசேஜை வந்து டிவைஸ் பண்ண முடியும். ஸோ ஹியர் அட்டாக்கர்ஸோட ஜாப் என்ன அப்படின்னா இந்த என்கிரிப்ஷனுக்கு என்ன கீ யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, டு டிஸ்கவர் த கீ யூஸ்டு ஃபார் என்கிரிப்ஷன். பட் இட் இஸ் நாட் காமன்லி யூஸ்டு nowadays. So we have used these kind of techniques. ciphertext மட்டும் தெரியும், known plain text, given original message வந்து we are having the part of the plain text, chosen plain text அதிலிருந்து ஒரு particular part மட்டும் எடுத்து corresponding match find out பண்ணுறது, and then chosen ciphertext தெரியும், original plain text message தெரியாது. So the last one, chosen text. So the chosen text attack is a combination of chosen plain text attack and chosen ciphertext attack. So the possible types of attacks. So the attacker's duty is to find out what the original message is communicated between the sender and the receiver. என்ன மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, என்ன மெசேஜ் கம்யூனிகேட் ஆகுதுங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் அட்டாக்கருடைய மெயினான ஒரு டியூட்டி, மெயினான ஒரு ஜாப் ஃபங்க்ஷன். Whenever we have used the algorithms, some attacks will be appear.
So the popular one is in man in the middle attack and brute force attack and statistical attacks. So man in the middle attack. So whenever the communications and key exchange protocols are done, it is susceptible to attack where somebody has watching our communication. Attacker receives the information from both the sides, and he also performs his own calculation and he performs his own manipulations to find out the corresponding messages. Because center send பண்ணிடுவாங்க, the attacker வந்து receives the message from the center and he uses his own technique and changes the original text. So whatever the center sends, the attacker changes it and he sends the changed message to the receiver. இவருக்கு அனுப்பிடுவாங்க. ரிசீவர் என்ன திங்க் பண்ணுவாங்க, என்ன நினைப்பாங்க அப்படின்னா சென்டர் தான் சென்ட் பண்ணுறாங்க. பட் the man in the position in the middle, he is having the knowledge of both the parties. So how we can prevent the man in the middle attacks? So both the sides, the receiver side and the sender side, compute a cryptographic hash function of the key exchange and sign it using a digital signature algorithm and send the signature to the other side. The recipient verifies that the hash matches the locally computed hash and the signature came from the desired other party. So digital signature concept use பண்ணி நம்ம key exchange அப்படின்னா we are susceptible to prevent the man in the middle attacks. Communication is done between the sender and the receiver. So we are discussed the possible types of attacks. So எந்த ஒரு அட்டாக்குமே இந்த 5 கேட்டகரிஸில் மட்டும்தான் ஃபாலோ ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த பேஸ் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம எந்த ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணுறப்போ என்ன மாதிரி அட்டாக்ஸ் வந்து அக்கர் ஆகுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம்.